பகவான ராசிநாதனாக கொண்ட கும்பராசி என்பர்கள் வைரத்தோட மதிப்பை எல்லாருமே அறிஞ்சிக்க முடியாது. அதே போல தான் நம்மளுடைய கும்பராசி என்பர்களுடைய மதிப்பை எல்லாராலையும் புரிஞ்சிக்க முடியாது. இவங்க ஒரு எண்ணத்தை வச்சுட்டாங்க, ஒரு செயலில் ஈடுபடணும் அப்படின்னு நினச்சிட்டாங்க, ஒரு இலக்கை அடையணும்னு முயற்சி பண்ணுறாங்க அப்படின்னா அதை நிஜமாகிற வரையிலும் கஷ்டப்படுவாங்க, விடாமுயற்சியோடு கஷ்டப்படுவாங்க. மற்ற எல்லாரை விட அதிகமாக உழைப்பை போடக்கூடிய ஒரு ராசி அப்படின்னா இந்த கும்பராசி என்பர்களை சொல்லலாம். உலகமே இவங்களை உற்று பார்க்குற வரையிலும் இவங்க கடினமாக உழைக்கக்கூடிய ஒரு நபர்கள் தான் இந்த கும்பராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். எந்த விஷயத்தில் இறங்கினாலும் நிச்சயமாக சாதித்து முடிக்கக்கூடிய ஒரு யோகமுள்ள ராசி இந்த கும்பராசி அப்படின்னே சொல்லலாம். உங்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது ஒவ்வொரு சவால்களும் உங்களை இன்னும் பலமாக்கிறதுக்கு அப்படிங்கிறத நீங்கள் உணர்ந்து செயல்பட்டீங்கன்னாவே போதும். உங்களை அடுத்த கட்டத்துக்கு கொண்டுட்டு போகிறதுக்கு தான் ஒவ்வொரு சவாலும் வருது, ஒவ்வொரு பிரச்சனையும் வருது அப்படின்னு நீங்கள் உணர்ந்து செயல்பட்டீங்கன்னாவே போதும். நீங்கள் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியுமே உங்களுக்கு வெற்றியாக அமையும் அப்படின்னே சொல்லலாம். 1000 பேர் உங்களை தடுத்து நிறுத்தினாலும் உங்களுடைய ஊக்கமும் உங்களுடைய முயற்சியும் உங்களுடைய கடின உழைப்பும் இருந்தது அப்படின்னா அந்த வெற்றி உங்களை ஒருபோதும் விலகாது. கண்டிப்பாக அந்த அச்சீவ்மெண்ட்டை நீங்கள் அடையாமல் ஓய மாட்டீங்க. பொதுவாகவே கும்பராசி அப்படின்னா ஒரு கூட்டத்தை பின்தொடர்ந்து போகக்கூடிய ஒரு ராசி அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா கும்பராசி என்பவர்களுடைய பாதையே கொஞ்சம் வித்தியாசமானதாக இருக்கும். எல்லாரும் போகிற பாதையில் இவங்க போக மாட்டாங்க. இவங்களுக்குன்னு ஒரு புதிய பாதையை அமைத்து அதன் பிரகாரம் போகக்கூடியவங்க தான் இந்த கும்பராசி என்பர்கள். இவங்களுடைய சிந்தனையே கொஞ்சம் வித்தியாசமானதாக தான் இருக்கும். இவங்களுடைய இலக்கு அப்படிங்கிறது மற்றவங்க மேலே ஏதோ போகிறதும் வாழ்ந்தோம் அப்படின்லாம் இல்லாமல் அடுத்த 10 வருஷத்துக்கு நம்ம என்ன பண்ணணும், என்ன அடையணும், என்ன செய்யணும் அப்படின்னு யோசிக்கக்கூடிய ஒரு நபர்கள் தான் நம்மளுடைய கும்பராசி என்பர்கள். சாதாரணமாக நம்ம ஒருத்தன் வீடு கட்டலான்னு பிளான் போட்டுட்ருக்கான்னா எப்படா அங்கே வீடு கட்ட போகிற அப்படின்னா இன்னும் 10 வருஷத்துக்குள்ள அந்த வீடு கட்டிடுவேன் அப்படிங்கிற மாதிரி பிளான் போடுவாங்க. அடுத்த 10 வருஷத்துக்கு அப்புறம் என்ன நடக்கணுமோ அதை இப்பயே பிளான் போடக்கூடிய ஒரு நபர்கள் தான் நம்மளுடைய கும்பராசி என்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். அதற்காக உழைக்கக்கூடியவங்க, அதற்காக சிந்திக்கக்கூடியவங்க, எதிர்காலத்தில் என்ன செய்யணும், என்ன நடக்கணும், எதிர்காலம் எப்படி இருக்கணும் அப்படின்னு திட்டமிடக்கூடியவங்க தான் இந்த கும்பராசி என்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். இவங்களுடைய கனவும் அதிகம், இவங்களுடைய லட்சியங்களும் அதிகம், இவங்களுடைய அதிகம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இவங்க மற்ற ராசிக்காரங்களோட இவங்க அதிகமாக உழைப்பு போடக்கூடிய ஒரு ராசிக்காரங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இங்கே ஆளக்கூடிய கிரகமே சனி பகவான். அதனால தான் இவங்க கடினமாக உழைக்கக்கூடிய ஒரு நபர்களாக இருப்பாங்க. பெரும்பாலும் பார்த்திங்கன்னா எல்லாரும் ஒரு வேலையை செய்வாங்க, அதான் நீட்டாக செய்யணும், பர்ஃபெக்டாக செய்யணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் நம்மளுடைய கும்பராசி என்பர்கள் மட்டும் நீட்டாக பர்ஃபெக்ட்டு அப்படின்லாம் இல்லை. வேலை கரெக்டாக முடிஞ்சா, டைமுக்குள்ளே முடிஞ்சிச்சா, அழுக்கானாலும் சரி எந்த இருந்தாலும் சரி, ஆனால் வேலையை கரெக்டாக செய்து முடிப்பாங்க. அந்த மாதிரி எவ்வளோ கஷ்டப்பட்டாவது அந்த வேலையை சரியான நேரத்தில் முடிச்சிட்டோம் அப்படின்னு நினைப்பாங்க இந்த கும்பராசி என்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். இவங்களுடைய மனம் அப்படிங்கிறது மிகவும் வித்தியாசமானது அப்படின்னு சொல்லலாம். ஒரு கூட்டம் போகிற பாதையில் இவங்க போகிறது உங்களுக்கு பிடிக்காது. இவங்களுடைய சிந்தனையும் கொஞ்சம் தனியாக தான் இருக்கும், உங்களுடைய பார்வையுமே கொஞ்சம் தனியாக தான் இருக்கும். உலகம் இவங்களை வியந்து பார்க்குறதுக்கு காரணமே அவங்களுடைய சிந்தனை, இவங்களுடைய செயல்பாடுகள் எல்லாமே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கிறதுனால தான் உலகமே இவங்களை வியந்து பார்க்கும். அதனால தான் இவங்களை புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் அரிது அப்படின்னே சொல்லலாம். சில நேரங்களில் இவங்க நினைக்கிறத அச்சீவ் பண்ணுறதுக்காக அதை வித்தியாசமாக யோசிக்கிறாங்க அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் கும்பராசி அப்படிங்கிறது நல்ல ஒரு முன்னேற்றம் உள்ள ஒரு ராசி அப்படின்னே சொல்லலாம். இவங்களுடைய எண்ணங்களும் இவங்களுடைய செயல்களும் அந்த கோபுரம் கலசம் மாதிரி உயர்ந்ததாக தான் இருக்கும். அதற்காக பாடுபடக்கூடிய ஒரு ராசிக்காரங்க தான் இந்த கும்பராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். இவங்களுடைய கனவு மிகப்பெரியதாக இருக்கும். உலகத்தில் இருக்க நல்லது கெட்டது எல்லாமே அறிஞ்சு அதற்கேற்ப செயல்படக்கூடியவங்க தான் இந்த கும்பராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். யாருடைய மனதையுமே காயப்படுத்த மாட்டாங்க, யாருடைய பர்சனல் விஷயத்திலையுமே இவங்க தலையிட மாட்டாங்க. இவங்களை வேணால் மற்றவங்க தவறுதலாக புரிஞ்சுக்கலாம், ஆனால் இவங்க மற்றவங்கள சரியான பாதையில் வழிநடத்தக்கூடியவங்களாக தான் இந்த கும்பராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். சரி, இவங்களை பற்றி நம்ம சொல்லணும்னா நிறைய விஷயங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம். இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது, வருகின்ற நாட்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது, என்னென்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்க போது, என்னென்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு பாதகமாக இருக்க போது, எந்த விஷயத்தில் அவங்க கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம் வாங்க. நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் கும்பராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில், நண்பர்கள் வகையில் யாராவது கும்பராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க.
கும்பராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன, உங்களுடைய குலதெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது, ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செஞ்சுக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். வருகின்ற நாட்களுடைய கிரக நிலையை வைத்து ஆராய்ந்து பார்க்கும்போது நம்மளுடைய கும்பராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்ட கிரக அமைப்பு அப்படிங்கிறது ஓரளவுக்கு சிறப்பான கிரக அமைப்பு தான் இருக்குது. பணப்புழக்கம் ஓரளவுக்கு சிறப்பாக இருக்குது. செலவுகளை குறிச்சிட்டு திட்டமிட்டு செலவு செஞ்சீங்க அப்படின்னா சேமிக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த கும்பராசி என்பவர்களுக்கு அமையும் அப்படின்னு சொல்லலாம். பிள்ளைங்க மூலிமா ஏதாவது மகிழ்ச்சி தர மாதிரி, சந்தோஷம் தர மாதிரி, உங்களுக்கு அனுகூலமாக ஒரு சில சாதகமான பலன்கள் இந்த காலகட்டத்தில் இந்த கும்பராசி என்பவர்களுக்கு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். தந்தை வழி உறவுகளால் இருந்த பிரச்சனை ஒரு முடிவுக்கு வரும். அதே நேரத்தில் குடும்பத்தில் ஒரு சில முக்கியமான முடிவுகள்லாம் உங்களுக்கு சாதகம் இல்லாமல் இருந்திருக்கும். ஆனால் இந்த காலகட்டத்தில் குடும்ப உறுப்பினர்கள்லாம் சேர்ந்து ஒரு முடிவு எடுப்பாங்க பார்த்திங்கன்னா, அது உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய ஒரு யோகமான கிரக அமைப்பு அந்த கும்பராசிக்கு இந்த காலகட்டத்தில் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். நீண்ட நாட்களாக ஒரு சில விஷயங்களில் ஈடுபட முடியாமல் தள்ளி போயிட்டே இருந்திருக்கும். ஒரு சிலர்லாம் குலதெய்வ கோயிலுக்கு செல்லலாம் அப்படின்னு பிரார்த்தனை செய்யலாம், குலதெய்வ கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு ரொம்ப நாளாக முயற்சி பண்ணிகிட்டே இருந்திருப்பீங்க. அது கொஞ்சம் தள்ளி போயிட்டே இருந்திருக்கும். ஒரு சிலர்லாம் ரொம்ப பழமையான கோயிலுக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு நினச்சிருப்பீங்க. அந்த பிரார்த்தனையை நிறைவேற்ற முடியாமல் ரொம்ப நாளாக தள்ளி போயிட்டே இருந்திருக்கும். அவங்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணீங்க அப்படின்னா நீண்ட நாளாக போக முடியாமல் இருந்த அந்த கோவிலுக்கு சென்று வரத்துக்கான ஒரு யோகம் இந்த கும்பராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அமையும். அந்த மாதிரி ஒரு கோயிலுக்கு இந்த காலகட்டத்தில் போயிட்டு வருவீங்க. அதற்கான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களுக்கு அமையும். போயிட்டு வரத்துக்கான யோகம் இருக்குது. ரொம்ப நாளாக நிறைவேற்ற முடியாத இருந்த ஒரு விஷயத்தை இந்த காலகட்டத்தில் நிறைவேற்றுவீங்க. அலுவலகத்தில் உங்களுடைய திறமைக்குன்னு ஒரு நல்ல அங்கீகாரமோ நல்ல ஒரு பாராட்டோ கிடைக்காம இருந்திருக்கும். இந்த காலகட்டத்தில் அதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. ஒரு சிலருக்கு பதவி உயர்வு கிடைக்கும், ஒரு சிலருக்கு ஊதிய உயர்வு கிடைக்கும். அதற்கான வாய்ப்புகளும் இந்த கும்பராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அமையும் அப்படின்னே சொல்லலாம். இந்த கும்பராசி பெண்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய செயல்பாடுகள் எல்லாமே ரொம்ப பாராட்டுக்குரியதாக இருக்கும். குடும்பத்துக்குள்ளே நல்ல ஒரு மதிப்பு மரியாதை இதெல்லாம் கிடைக்கும். உங்களை இந்த காலகட்டத்தில் ஒரு சிலர்லாம் பாராட்டுவாங்க. உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களே எதுனா வரைக்கும் உங்களை கண்டுக்காமல் விட்டுருப்பாங்க. இந்த காலகட்டத்தில் அவங்களே கூப்பிட்டு உங்களை பாராட்டுவாங்க. உறவினர்கள் வருகை வீட்டுக்கு இருக்கிறதுனால வீட்டுக்குள்ளே நல்ல ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலை இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். பிள்ளைங்க மூலிமா ஏதாவது மகிழ்ச்சி தர மாதிரி ஒரு நல்ல விஷயம் நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். வியாபாரம் செஞ்சுட்டு இருக்கக்கூடிய கும்பராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நல்ல லாபம் கிடைக்கும். சக வியாபாரிகள் உங்ககிட்ட ஒரு சுமூகமாக பேசுவாங்க. பார்ட்னர்ஷிப்பாக வியாபாரம் செஞ்சுட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்குது. பார்ட்னர்கள் மூலிமா ஏதாவது ஒரு சாதகமான பலன், அவங்க மூலிமா எக்ஸ்ட்ரா ஒரு வருமானம் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான கிரக அமைப்பு இருக்குது. நிதி சம்பந்தமான விஷயத்தில் மட்டும் இந்த கும்பராசி என்பவர்கள் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. விற்பனையாளர்களை பொறுத்தவரையிலும் பணியில் ஒரு சில இடைஞ்சல்கள் வரத்துக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக செயல்பட்டிங்கன்னா பெருசாக பாதிப்பு எதுவும் ஏற்படாது. வாடிக்கையாளர்கிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசுகிறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம். இந்த கும்பராசியில் பிறந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம். கும்பராசியில் அவிட்டம் 3, 4 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்குது. கணவன் மனைவிக்கிடையே இருந்த அந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாம் சரியாகி நல்ல ஒரு ஒற்றுமை எதிர்பார்க்கலாம். உறவினர்கள் வீட்டுக்கு வர்றதுனால அவங்க மூலிமா ஒரு மகிழ்ச்சி தர மாதிரி நல்ல விஷயம் நடக்கும். அதே நேரத்தில் அக்கம் பக்க உறவுகளால் ஒரு சில இடைஞ்சல்கள் வரத்துக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. கொஞ்சம் அனுசரித்து போகிறது நல்லது. வாக்குவாதம் வர மாதிரி ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்கும். அதனால் கொஞ்சம் அனுசரித்து போகிறது உங்களுக்கு நல்லது அப்படின்னு சொல்லலாம். பிள்ளைங்க உங்களுடைய பேச்சை கேட்டு நடப்பாங்க. அது உங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். எடுத்த காரியத்தை கண்ணும் கருத்துமாக இருக்கணும். திட்டமிட்டு செயல்படணும். இல்லை அப்படின்னா ஒரு சில இடைஞ்சல்கள் வரும். வெற்றிக்கு என்னென்ன வழிகள் இருக்கோ அதை எல்லாத்தையும் கரெக்டாக பயன்படுத்தணும். இல்லை அப்படின்னா வெற்றியில் சின்ன சின்ன தடைகள் வர்றதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. கொஞ்சம் கூடுதல் உழைப்பை போடுங்க. கொஞ்சம் கூடுதலாக திட்டமிட்டு செயல்படுங்க. கண்டிப்பாக உங்களுடைய உழைப்புக்கேற்ற நல்ல ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான கிரக அமைப்பு இந்த அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு வருகின்ற நாட்களில் சின்ன சின்ன இடைஞ்சல்கள் வரும். சோர்வடையாமல் நீங்கள் முயற்சி பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை. சக ஊழியர்கிட்ட பேசும்போதும் பழகும்போதும் கொஞ்சம் அனுசரணையாக பேசுங்க. அக்கம் பக்க உறவு கிட்ட பேசும்போது கூட கொஞ்சம் அனுசரணையாக பேசுங்க. உங்களுடைய கவனத்தை சிதறடிக்கிற மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் நடக்கும். நீங்கள் கொஞ்சம் கவனச்சிதறல் பண்ணுற பிரச்சனை இல்லாமல் செயல்படுறது நல்லது. குறிப்பாக வண்டி வாகனம் ஓட்டும்போது திடீர்னு அந்த பக்கம் சவுண்டு வருதுன்னு திரும்பி பார்த்தீங்கன்னா இந்தாண்ட ஒருத்தன் வண்டிக்கு முன்னாடி வந்து நிறுத்துவான். அதனால் கொஞ்சம் கவனமாக செயல்படுங்க. இந்த மாதிரி இடைஞ்சல்கள்லாம் இந்த காலகட்டத்தில் வரும். கொஞ்சம் கவனமாக செயல்படுறது நல்லது. சதய நட்சத்திரக்காரர்களுக்கு வருகின்ற நாட்களில் வீண் செலவு வரும். எடுத்த காரியத்தில் சின்ன சின்ன தடைகளும் பிரச்சனைகளும் வரத்துக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. கொஞ்சம்
போராட வேண்டிய ஒரு சூழ்நிலை தான். கொடுத்த வாக்கை காப்பாற்றுறதுக்கு நீங்கள் அதிகமாக பாடுபட வேண்டிய ஒரு சூழ்நிலை. மற்றவங்களுடைய பிரச்சனையில் இந்த காலகட்டத்தில் நீங்கள் தலையிட வேண்டாம். பொதுவாகவே நீங்கள் அடுத்தவங்களுடைய பிரச்சனையில் நீங்கள் தலையிட மாட்டீங்க. ஆனால் இந்த காலகட்டத்தில் வழியிலும் ஒரு சில பிரச்சனையெல்லாம் மாட்டும். அதனால் சரி உதவி செய்யலாம் அப்படின்னு நீங்கள் இறங்குவீங்க. அதனால் ஒரு சில கெட்ட பேர் வரதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. விருப்பம் இல்லாமல் ஒரு சிலருக்கு இடமாற்றமோ, வேலையில் சின்ன மாற்றமோ, பதவியில் சின்ன மாற்றமோ ஏற்படலாம். கொஞ்சம் கவனமாக செயல்படுறது நல்லது. புரட்டாதி 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்களை பொறுத்தவரையிலும் தொழிலில், வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். இந்த முன்னேற்றத்துக்காக கடினமாக கொஞ்சம் உழைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. மற்றபடி பெருசாக பாதிப்பு எதுவும் ஏற்படாது அப்படின்னு சொல்லலாம். கூட்டு தொழில் செஞ்சுட்டு இருக்கக்கூடிய புரட்டாதி நட்சத்திரக்காரங்க பார்ட்னர்கிட்ட கொஞ்சம் அனுசரித்து போங்க. குறிப்பாக நிதி சம்பந்தமான விஷயத்தில் கொஞ்சம் இடைச்சல்கள் வரதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க எதிர்பார்த்தபடி பணியில் ஒரு இடமாற்றம், ஒரு சின்ன தடங்களும் வரதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. மனதுக்கு சங்கடமான ஒரு சூழ்நிலையும் இந்த காலகட்டத்தில் வரலாம். கொஞ்சம் போராட வேண்டிய ஒரு சூழ்நிலை தான். சின்ன சின்ன இடைஞ்சல்கள் வரதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. கொஞ்சம் அனுசரித்து போகிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். குடும்பத்தில் இருக்கிறவங்க உங்களுடைய தேவையை பூர்த்தி செய்வாங்க. அதே நேரத்தில் குடும்பத்தில் இருக்கிறவங்களுடைய தேவையை நீங்களும் பூர்த்தி செய்வீங்க. அதற்காக கொஞ்சம் கூடுதல் உழைப்பை போட வேண்டிய ஒரு சூழ்நிலை. மற்றபடி பெருசாக இந்த காலகட்டத்தில் பாதிப்பு எதுவும் ஏற்படாது. கொஞ்சம் அனுசரணையாக போனீங்கன்னா பெருசாக பாதிப்பு எதுவும் ஏற்படாது. இன்னுமே வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக, ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நம்மளுடைய கும்பராசி அன்பர்கள் துர்க்கை அம்மனை வழிபட்டுட்டு வாங்க. எல்லா பிரச்சனைகளும் சரியாகும். நம்பிக்கையோடு இதை மட்டும் செஞ்சு பாருங்க. இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக சந்தேகம் இருக்குது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். வீடியோவை முழுமையாக பார்த்ததற்கு நன்றி. தேங்க்யூ.